பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய வாரத்தை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். ஆகவே நாம் இந்த புதிய நாளை கண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் கடவுளின் திருவுளம். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 17. ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை நமக்கு எதை கூறுகின்றது? முட்டாள்களாய் இல்லாதபடிக்கு நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. பிரியமானவர்களே, உலக பிரகாரமாய் நாம் வாழாதபடிக்கு ஆண்டவருடைய திருவுளத்தின்படி என்னுடைய வாழ்வை நான் நடத்த வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு மைய கருத்தாக கொடுக்கின்றது. ரோமர் அதிகாரம் 12 இறைவார்த்தை 2 இவ்வாறாய் கூறுகின்றது: இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு எதை குறிப்பிடுகின்றது? உலக பிரகாரமான போக்கில் நீங்கள் நில்லாதபடிக்கு மாறாக உங்கள் வாழ்வு கிறிஸ்து இயேசுவுக்குள் புதுப்பிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும்போது நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கடவுளின் திருவுளம் எதுவென்று அறிந்திருப்பீர்கள். அதே போல எது நல்லது, எது தீயது, எது நிறைவானது, எது குறைவானது என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை ஒன்று போதுமே நம்முடைய வாழ்வை சீர்படுத்த சிறப்படுத்த. தெளிந்த புத்தி உள்ளவர்கள் யாராக இருக்க முடியும்? ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போதுதான் நமக்கு தெளிந்த புத்தி இருக்கும். இதுதான் ஆண்டவரின் திருவுளம் என்னுடைய வாழ்வில் என்று நாம் அறிந்திருப்போம். 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 4 இறைவார்த்தை 3 இவ்வாறாய் கூறுகின்றது: நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம், பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எது ஆண்டவரின் திருவுளம்? நீங்கள் தூயவர்களாய் இருப்பதே ஆண்டவரின் திருவுளம். அதாவது பரிசுத்தமாய் இருப்பதே அவருக்கு திருவுளமாய் இருக்கின்றதாம். முதலாவதாக பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழக்கூடிய மக்களாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் மக்களாய் வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 18 இவ்வாறாய் கூறுகின்றது: எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இதுவே கடவுளின் திருவுளமாய் இருக்கின்றது. ஆகவே 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு வாழக்கூடிய மக்களாய் நாம் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்பேற்பட்ட 3 சுபாவங்களும் நம்மிடம் இருக்க வேண்டும். இதுவே ஆண்டவரின் திருவுளமாய் இருக்கின்றது. இறுதியாக 1 தீமோத்தேயு அதிகாரம் 2 இறைவார்த்தை 4 பார்க்கின்றோம்: எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகின்றார். ஆகவே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய திருவுளமாய் இருக்கின்றது. இந்த 3 முக்கியமான காரியத்தை மீண்டும் நாம் நினைவில் கொள்வோம். பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் 1 தீமோத்தேயு அதிகாரம் 4 இறைவார்த்தை 3 ஆண்டவர் இவ்வாறாய் கூறுகின்றார்: நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம், நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதே அவருடைய திருவுளமாம். இரண்டாவதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழக்கூடிய மக்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். தேவனை ஏற்றுக்கொண்டு இருப்பதே, அவருக்கு சித்தமாய் நீங்கள் வாழ்வதே, அவரை புரிந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ்வதே அவருடைய திருவுளமாய் இருக்கின்றது. எபேசியர் 5:17 பார்க்கின்றோம்: ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். இதோ நீங்கள் புரிந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே அவர் விரும்புகின்றார்.
மூன்றாவதாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5:18 பார்த்தோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வதே இதுவே கடவுளுக்கு ஏற்ற திருவுளமாயிருக்கின்றது என்று. இந்த மூன்றையும் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய திருவுளம் எது என்று நம்முடைய வாழ்வில் நாம் அறிந்து செயல்படுவோம். பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்ற மக்களாக, அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழும்போது எது என் வாழ்க்கையில் ஏற்றது, எது உகந்தது என்று ரோமர் அதிகாரம் 12:2 பார்த்தோம். தெளிவாக கூறப்பட்டிருந்தது. நிறைவானது எது, உண்மையானது எது என்று உங்களுக்கே தெரிய வரும். உங்கள் வாழ்க்கையில் எது ஆண்டவருடைய சித்தம், திருவுளம் என்று நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இறைவன் கூறுகிறார் என்றால் எது ஆண்டவருடைய திருவுளம், எது அவருடைய சித்தம் என்று அறியாதபடி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்மில் அநேகர் இருக்கின்றோம். நமக்கு தெரியவில்லை இதுதான் ஆண்டவர் என் வாழ்வில் திட்டமிட்டது என்று. ஆகையால் இந்த வார்த்தை நமக்கு இவ்வாறாய் கூறுகின்றது. இதுதான் ஆண்டவரின் திட்டம், இதுதான் ஆண்டவரின் திருவுளம். அவர் நம்மீது இவ்வளவு அன்பாக இருக்கின்றார். நாமும் அவரிடத்தில் அவருக்கேற்ற ஒரு வாழ்வு பரிசுத்த அலங்காரத்தோடு வாழும்போது நிச்சயமாக இறைவனுடைய திட்டங்களும் அவருடைய திருவுளங்களும் அவருடைய வழிகாட்டுதலும் நமக்கு தெளிவாக தெரியும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஞானவான்களாய் இந்த உலகத்தில் நம்மால் பிரவேசிக்க முடியும். மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடைக்கும். இதோ முட்டாள்களாய் நீங்கள் இராதபடி அறிவாளிகளாய், ஞானவான்களாய் செயல்படுவீர்கள். ஆகவே உங்களை பார்க்கக்கூடியவர்கள் இதோ இவரோடு இயேசு கிறிஸ்து பயணிக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்தில் உங்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. உங்கள் வாழ்வை இன்றிலிருந்து ஆண்டவர் பால் திருப்புங்கள். இவை மூன்றையும் கடைபிடியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். ஆமேன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நிச்சயமாக பலரோடு பகிர்ந்து கொடுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். கண்களை மூடி செபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. இதோ எங்கள் வாழ்வில் எது உம்முடைய திருவுளம் என்று தெரியாதபடி நாங்கள் குழப்பத்தோடு இருந்தோம் ஐயா. இதோ உம்முடைய பாதையில் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் போது எது உம்முடைய திருவுளம் என்று நிச்சயமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று நீர் சொல்லி இருக்கின்றீர். அதையே நாங்கள் கடைபிடிக்க போகின்றோம். நீர் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. உம்முடைய திருவுளத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களை நீர் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் உயிருள்ள தகப்பனே. ஆமேன். God bless you. களிமன்னாரும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும்.